வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். வணக்கம், நான் கவிதா. வீடியோ எடுக்கும்போது ஸ்ரீவர்ஷன் வந்துட்டேன். அதனால் எல்லாம் வணக்கம் சொல்ல சொன்னேன். அதனால் எல்லாம் வணக்கம் சொல்லிகிட்ருக்கான். இப்போ வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோன்னா ஒரு குட்டி விலாக் வீடியோ தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே காஃபி டீ குடிச்சிடுவோம். அது ரொம்ப பழகி போயிடுச்சு. அது நல்லதாக கெட்டதான்னு தெரியல, ஆனால் பழகி போயிடுச்சு. ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து பால் அவன் லேட்டாக தான் குடிப்பான், அதனால் அவனுக்கு பால் கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் இன்றைக்கி காலையில் டிஃபன் பண்ண போகிறேன். அதனால் பாஸ்தா வந்து உப்பு போட்டு பாதி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். டீ போட்டு குடித்தோடனே 3 பேர் தான், எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்ரீராம் 3 பேருக்கு தான் டீ. ஸ்ரீவர்ஷன் வந்து லேட்டாக தான் பால் குடிப்பான், அதனால் அவனுக்கு போடல. நாங்கள் 3 பேரும் டீ போட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு வந்து காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் வந்துட்டுருக்கு இல்லையா. அது வந்து எப்படி பண்ணணுன்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து எப்படி பண்ணணுன்னா, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா பாஸ்தாவை அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு பண்ணணும். இதுக்கு வந்து டிஃபனுக்கு. அப்புறம் ஸ்ரீராமுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் கேட்டிருந்தான். அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாம் போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணும். உருளைக்கிழங்கு சாதம் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு. இது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே அப்புறமா பாஸ்தா வைத்து போட்டால் ரெடி ஆகிடும். இது வந்து உருளைக்கிழங்கு சாதத்துக்கு. எண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து பூண்டு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் அதை போட்டு இறக்கிடுவேன். பாருங்கள், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் காலையில் டிஃபன் இன்றைக்கி எங்களுக்கு. அதுவும் எனக்கு வந்து பாஸ்தா கிடையாது, அவங்களுக்கு தான். எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இது உருளைக்கிழங்கு சாதம் அவருக்கு, ஸ்ரீராமுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம். இதில் போட்டு சாப்பாடு போட்டு கிளறினா சாதம் ரெடி ஆகிடும் அவனுக்கு லஞ்சுக்கு. அவ்வளோதான், அவனுக்கு சாப்பாடு போட்டு கிளறிட்டேன். இது நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு அவனுக்கு ரெடி. அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம், சிப்ஸு, ஸ்நாக்ஸ் வந்து 2 ஸ்நாக்ஸு, முறுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பி. இது உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சேன் இல்லையா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக அந்த சிப்ஸு. இதுதான் அவனோட லஞ்சு. அவனுக்கு லஞ்சு ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் டிஃபன் செய்வேன். எனக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கஞ்சி தான், சத்துமா கஞ்சி தான் காலையில் டிஃபனுக்கு நான் சாப்பிட போகிறேன். இது பாருங்கள், இது கஞ்சி வந்து எனக்கு தான். இது பாஸ்தா வந்து எங்கள் வீட்டுக்காரும் ஸ்ரீராமும் சாப்பிட்டாங்க. ஸ்ரீவர்ஷனும் நானும் கஞ்சி குடிப்போம். அப்புறம் குடித்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா லஞ்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறமா பெருங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சி அப்புறம் தாளித்து இதுதான் சாம்பார் வைப்போமே. நான் எப்போவுமே வைக்கிறது தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா கருணைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான். நான் எப்போவுமே சட்டியில் தான் நான் சாம்பார் வைப்பேன். சாம்பாரும் சட்டியில் வைப்பேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அது வேறு சட்டி. அதுவும் நான் வந்து சட்டியில் தான் நான் வைப்பேன். சாம்பார் சட்டியில் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் சட்டியில் தான் நான் வச்சுப்பேன். நான் பருப்பு வேணால் எப்போவாவது ஒரு டைம் ரொம்ப அவசரம் அப்படின்னா நான் குக்கரில் பருப்பு வேக வச்சு சாம்பாரெலாம் தாளிச்சுப்பேன். நான் கருணைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்காக. அது வந்து கருணைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அது வெந்துட்டுருக்கு.
இப்போ இதை தாளிச்சிட்டேன்னா இது வேலை முடிஞ்சிடும். ஸ்ரீவர்ஷன் வந்து விளையாடின்னு இருக்கான், இல்லைன்னா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து டோரா டிவி போட்டு விட்ருக்கனால பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு. அவ்வளோதான், இது வந்து காய் ரெடி. இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வெளியே வச்சுருந்தா காயும் நல்லா ஆல்ரெடி கொஞ்சம் வெந்தது தான் இல்லையா, அதனால் இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டாச்சு. இது 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் தாளித்து விட்டுருக்கேன். காய் தாளித்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் புளி ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். சாம்பார் வேலையே முடிஞ்சது. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வந்து எனக்கு ஆள் இருந்தாங்கன்னா கடகடன்னு என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நான் அவனையே பார்த்துக்கணும், நான் சமைச்சுட்டு இருக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏன்னா ஏதாவது பண்ணிட்டுருப்பேன், இந்த ஏதாவது பின்னாடி வந்து ஏதாவது எடுத்து கீழே கொட்டிடுவான், எண்ணெய் எடுத்து ஊற்றிடுவான், மசாலா எடுத்து கீழே போட்டுருவான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபனுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து நான் கடையில் தானே அரைப்பேன் நான். அதனால் கடையில் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. கடையில் அரைச்சிட்டு வந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள், நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பாருங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. பாதி மாவு வேஸ்ட் ஆகிடும். பாதி மாவு வச்சு தான் நான் சப்பாத்தி நான் பண்ணுவேன். எப்போ பண்ணாலும் சரி, அவங்களுக்கு விளையாடுறதுக்காக நான் பாதி மாவை எடுத்து கொடுத்துடணும். மீதி இருக்கிற பாதி மாவு தான் நான் சப்பாத்தியே பண்ணுவேன். இதுதான் எனக்கு குட்டி விலாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.